ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நேரசன். டெத் கேம் சீரிஸ்ல போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹீரோட 7வது சான்ஸ்ல அவனையும் அவள வரையும் கார்ல ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிருப்பான். அதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிருப்பான். ஆல்ரெடி மரண தேவதை வந்துட்டு ரூல்ஸ் போட்டிருப்பால, யாரோ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவ குறுக்க வருவா அப்படிங்கிறதுக்காண்டி ஹீரோ துப்பாக்கி எடுத்து இவளையும் சுட்டுட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எவனோ ஒருத்த ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் இருந்துட்டு என்ன சொல்றான்னா, சமைக்கிறது கிரிக்கெட்னு எல்லாத்தையும் லைவ்ல பார்த்துருப்பீங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனை கொலை பண்ண போறது லைவ்ல பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்த மூஞ்சில முக முடிய மாட்டிட்டு அவனை காட்டுறாங்க. எல்லாம் என்னன்ட்டு கமெண்ட் பண்றாங்கன்னா, நீ என்ன பொய் சொல்றியாடா, எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமெடி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன்ட்ட போனை கொடுத்துட்டு இவன் வந்துட்டு ஒரு இரும்பு பேட்டு மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க. அப்புறம் மூஞ்சில முகமுடி போட்டு இருந்தாங்க, அந்த முகமுடி கழட்டுறான். அவர் வந்துட்டு என்ன சொல்றாங்க, டே பைத்தியக்காரங்களா, எதுக்கு என்ன கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். அதுக்கு வந்துட்டு என்ன சொல்றானா, நீ கொலை பண்ணும்போது மத்தவங்க இப்படி தான பயந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை எல்லாம் கடத்திட்டு போய் கொலை பண்றவன், அதனால தான் இவனை கடத்திட்டு வந்திருக்காங்க. இங்க போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அதை வேற ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் தூரத்துல பின்னாடி நின்று இருக்க மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு பேருமே பார்க்கல. இவன் பாட்டிக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், இவன் பாட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பின்னாடி ஒருத்தன் நின்று இருந்தாங்க. அவன் வந்து இந்த வீடியோ எடுக்கிறவனை பிடிச்சிட்டான். இடம் ரொம்ப ரெட்டா இருக்காட்டி அவன் யாருன்னு சரியா மூஞ்சி வேற தெரியல. அப்புறம் ஒருத்த கொலகாரனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் வந்து திரும்பி பார்த்துட்டு என்னடா வீடியோ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே டே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு கேட்க அவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வரான். அப்பதான் அவன் மூஞ்ச காட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு இறா உன்னை இப்பயே சாவடிக்கிறான்னு சொல்லிட்டு கட்டை எடுத்துட்டு ஓங்கிட்டு போறாங்க அடிக்கிறதுக்காக. இவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போலங்க. இவன் என்ன சொல்றான்னா, என்ன கொலை பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டையை பிடிச்சி அவனையே வெளுன்னு வெளுக்குறாங்க. அப்புறமா அவனை அடிச்சு துவச்சிட்டு இந்த கொலகாரன் ஒருத்தர் இருக்காங்க, அவனை கார்ல கூட்டிட்டு போறான். இவன் இந்த கொலகாரன் வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது என்ன கேட்கறானா இவன்ட்ட, நீங்க இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க என்ன சொல்றானா, என் அடுத்த வேலைக்காக ஒரு பொருளை நான் தேடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல என்ன சொல்றான் இவனுக்கு புரியல. அதனால பின்னாடி சீட்ல உடனே திரும்பி பாக்குறான். இவன் பெயிண்டிங் போர்டு பெயிண்டிங் பிரஷ் எல்லாம் இருக்கு. உடனே இவர் வந்துட்டு ஓ பெயிண்டரா நீங்க, அதுக்காக பொருள் வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்கறான். வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் இந்த கொலகாரன் வந்துட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவர் வந்துட்டு எனக்கு தெரியுமே நல்லாவே அப்படின்னு சொல்லி சொல்றான். இவர் வந்துட்டு தெரிஞ்சு என்ன ஏன் காப்பாத்தின அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க என்ன சொல்றான்னா, என் பொருளை மத்தவங்க டேமேஜ் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். கொலகாரன் வந்துட்டு மறுபடியும் புரியாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா என் வீடு வந்துருச்சு, இங்க தான் நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட சொல்ல இவன் சொல்றதே கேட்காம இவன் பாட்டுக்கு காரை ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். நீ எங்கேயும் இறங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல கொலகாரன் உடனே வந்துட்டு இவன் சட்டையை பிடிக்கிறான். சட்டையை பிடிக்கும் போது அப்படியே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அந்த கொலகாரன் ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காருக்குள்ள ஏறுவாங்க, அப்ப தண்ணி குடிச்சிருப்பான்ல, அதுல வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டான். அதனாலதான் மயக்கம் போட்டான். இப்ப அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கொலகாரன் இருக்காங்க, அவன் கண்ணை முடிச்சு பாக்குறான். முடிச்சு பார்க்கும்போது அவனை ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் போர்டு எல்லாம் இருக்கு இல்லைங்க, அதை அவனை சுத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொலகாரன் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவன் வர்றான். அந்த கொலகாரன் வந்துட்டு இவன்ட்ட என்ன கேட்கறானா, என்னடே நான் பண்ண தப்புக்காக என்ன ஏன்டா இங்க நீ கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க என்ன சொல்றானா, டே நீ பண்ண தப்புக்கெல்லாம் இங்க நான் கூட்டு வரலடா, நான் எல்லாரும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்து ஜஸ்ட் கொலை பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்றாங்க. இவன் சொன்னதை பார்த்தோன்னா இந்த கொலகாரன் வந்துட்டு சாக்காகி பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்றானா, ஈவில் டெத் படத்துல வர ஹீரோ மாதிரி ரம்பத்தை எடுத்துக்கிட்டு ஒன்னும் பயப்படாத ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்பத்தை ஆன் பண்றாங்க. அப்புறம் இந்த கொலகாரன் வந்துட்டு ஐயோ அம்மா என்ன விட்டுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே செவிடங்காதல சங்கூதன மாதிரி அதெல்லாம் காதலியே வாங்காம அவன் காலை போட்டு கரகரன்னு அறுக்க ஆரம்பிச்சிட்டான் ரம்பத்தை வச்சுட்டு. அவன் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் விடுற மாதிரி தெரியல. இவன் அறுக்கும்போது பக்கத்துல பெயிண்டிங் போர்டு மாதிரி ஒண்ணு இருக்குல்லைங்க, அதுல போய் ரத்தம் படுது. அதை பார்த்த உடனே என்னடா டிசைன் சூப்பரா இருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். சரி இன்னும் கொஞ்சம் டிசைனா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா திரும்பி அவன் காலை போட்டு கரகரன்னு மறுபடியும் அறுக்க ஆரம்பிச்சிட்டான். சரியான கொலகார ஆர்டிஸ்டா இருப்பான் போல இவன். அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னா, இவனையும் ஹீரோயின் ஒரு வில்லர்த்தம் கொண்டாலிங்க, அவனை பழி வாங்குறதுக்காண்டி மரணதேவதை எப்படி அவனை கொலை பண்ணும்போது குறுக்க வருவா அப்படிங்கிறதுக்காண்டி மரணதேவதையை சுட்டுட்டான். சுட்டுட்டு என்ன பண்றானா, அந்த துப்பாக்கி எடுத்து அவன் தலையில வச்சுட்டு இறா அவனை கொலை பண்றதுக்காக வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அவன் சுட பாக்குறான். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கியில குண்டு இல்லைங்க, இது வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னடா இது நம்ம நேரம்னு பார்த்து இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்க, என்ன சார் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பின்னாடி இருந்து சொல்ல யாருன்னு பார்த்தா நம்ம மரணதேவதைங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை பார்க்க பயந்தே போயிட்டாங்க. அப்புறமா துப்பாக்கி எடுத்து சுட பாக்குறான், துப்பாக்கி தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மரணதேவதை சுட்டு இருந்தாங்க, அந்த தழும்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறையுது. அப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறானா, ஐயோ இன்னும் என்ன பண்ண காத்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இவட்ட என்ன கேட்கறான்னா, என்ன நீ இப்ப செத்து பொழைச்சு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட கேட்க என்ன சொல்றானா, அடே அதிக பிரசங்கி நான் ஒன்னு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது எரிஞ்சு போகுமாடா, தண்ணி என்னைக்காவது ஈரமாகுமாடா, அதே மாதிரி மரணத்துக்கு என்ன வரும் அப்படிங்கறத நீயே சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க மரணம் என்னைக்கு சாகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துகிட்டே சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இவளை பார்த்து என்ன கேட்கறானா, நீ இதெல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே செய்யற, கொண்டது கூட உன்னோட
பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட கேட்க அதுக்கு உடனே என்ன சொல்றானா, என்னை பார்த்தா நல்ல மாதிரி உனக்கு தெரியுதா, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு முகத்தை காட்ட ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு பயப்படாம என்ன இதான் ஒரிஜினல் மூஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவ உடனே அதுக்கு இருந்துட்டு இதான் என் ஒரிஜினல் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட லவர் இருக்கா இல்லைங்க அவளோட உருவத்துக்கு மாறிடுறா. நம்ம ஹீரோ உடனே இருந்துட்டு என்ன சொல்லணும்னா, சரி போது நிறுத்தி இந்த மாதிரி விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இந்த மரண தேவதை இருக்கா இல்லைங்க இவர் இருந்துட்டு என்ன சொல்றான்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அவளை ஒன்னும் நான் வேணும்னு கொள்ளல, அவளுக்கும் லைஃப் முடிஞ்சது, அவளுக்கு அதான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ அதுக்கு இருந்துட்டு என்ன கேட்கறான்னா, அந்த டேக்கா கம்பெனி ஓனர் இருக்கான்ல அவன் எதுக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட கார்ல இடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட கேட்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி விடு அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த ரவுண்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றானா, அந்த டேக்கா கம்பெனி ஓனர் இருக்கான்ல அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இந்த மரண தேவதை வந்துட்டு என்ன சொல்றானா, டே மாங்க மடையா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, ரூல்ஸ் சொல்லி இருக்கல யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி கொலை பண்ண பாத்தீங்கன்னா நான் அதை தடுக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றான். ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, சரி நீ வா அதையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு துப்பாக்கி விட்ட கொடுத்துட்டு சீக்கிரம் சுடு நான் அவனை போய் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். மரண தேவதை என்ன சொல்றானா, உனக்காக இன்னொரு குண்டெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏற்கனவே அவளை சுட்டால இந்த குண்டு வேற கீழே கிடக்குது, அதை எடுத்து நம்ம ஹீரோ மண்டையில ஓட்டையை போடுறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல வேற ஒரு உடம்புக்குள்ள வந்துட்டான். அப்புறமா நம்ம ஹீரோ கையை பாக்குறான், கை ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு, என்னடா இது என்னோட ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ நிமிந்து பார்க்க கண்ணாடியில நம்ம ஹீரோ இப்போ ஒரு உடம்புக்குள்ள வந்திருக்கலாம் அவன் மூஞ்ச காட்டுறாங்க. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க ஈவில் டெத் படத்துல வர மாதிரி ஒருத்தர் ரம்பத்தை வச்சு அறுத்து ஒருத்தர் கொலை பண்ணி பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, அவன் உடம்புக்குள்ள தான் நம்ம ஹீரோ இப்போ வந்திருக்கான். நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றான், நான் எங்க இருக்கனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா போய் பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஒரு ரூம்குள்ள போய் பார்க்கறான். போய் பார்த்தா ஒரே வித்தியாசமான பெயிண்டிங்கா இருக்குதுங்க நிறைய. நம்ம ஹீரோ இப்போ ஒரு உடம்புல இருக்கானே அவனோட ஞாபக சக்தி எதுவுமே வரவே இல்லை இன்னும். அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நினைக்கிறான், இவனுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு பாக்குறான், இந்த பெயிண்டிங் போர்டு மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் ரத்தமா கிடந்துச்சுல, அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பொண நாத்தடிக்குது, இதெல்லாம் மனுஷ ரத்தமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்க ஒரு பக்கெட்டுக்குள்ள ஏதோ ரத்த கலர் மாதிரி தண்ணி இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து இந்த டைமண்ட் மாதிரி ஒண்ணு வரும் இல்லைங்க, ஞாபக சக்தி திறமை எல்லாம் கடந்தது அது வருதுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இலவடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அது வந்து நம்ம ஹீரோ மண்டைக்குள்ள வந்து பூந்துக்குது. நம்ம ஹீரோ இப்போ ஒருத்த உடம்புக்குள்ள பூந்துருக்கான் இல்லைங்க, அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா டிராயிங் திறமை இருக்குது, இவன் நல்லா வரைவான், இவன் நிறைய போட்டியில கலந்துக்கிறான். ஆனா இவனுக்கு இருந்துட்டு பிரைஸே கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு பொண்ணு வந்துட்டு மாடியில இருந்து குதிக்குது. அந்த பொண்ணு கீழே விழும்போது கரெக்டா அங்க ஒரு கார் இருந்திருக்கு, அதனால அந்த பொண்ணு கரெக்டா அங்கேயே விழுந்து துடிச்சுட்டு இருக்குங்க சாகாம. அதை பார்த்துட்டு என்ன பண்றானா, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாம ஆம்புலன்ஸையும் கூப்பிடாம இவன் பாட்டுக்கு அங்கேயே நின்று பாத்துக்கிட்டே இருக்கான் அந்த பொண்ணை. அப்புறம் இன்னைக்கு நைட்டே போய் என்ன பண்றானா, அந்த பொண்ணு விழுந்து செத்து கிடந்துச்சு இல்லைங்க, அதை அப்படியே வரையறான். வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் அதை போய் ஒரு இடத்துல விற்கிறான். நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு அந்த பெயிண்டிங்க கோடி கணக்கில் பணம் கொடுத்து வாங்குறாங்க. அப்புறமா இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, டெய்லி ஒருத்தன் கடத்துறான், கடத்திட்டு அவங்களை கொலை பண்றான், கொலை பண்ணிட்டு அவங்களோட ரத்தம் இருக்கும் இல்லைங்க அதை வச்சே பெயிண்டிங் பண்றான். பெயிண்டிங் பண்ணிட்டு அதை விற்க ஆரம்பிக்கிறான். இந்த பெயிண்டிங் எல்லாம் கோடி கணக்கில் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் இதே பொழப்பா செஞ்சுட்டு இருக்கான். ஒரு கொலகார ஆர்டிஸ்ட்டுங்க, இதாங்க இவனோட லைஃப். நம்ம ஹீரோ மண்டைக்குள்ள இந்த ஞாபகம் எல்லாம் வந்துருச்சுங்க. இப்ப இந்த ஞாபகத்தெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கமுந்தடிச்சு கீழே விழுவுறாங்க. விழுந்துட்டு வாயை பொத்திக்கிட்டே பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா கண்ணாடியை பார்த்து என்ன சொல்றானா, அட கொடூர சைக்கோவே இப்படி எல்லாமாடா இருப்பாங்க உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு கத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டு கண்ணாடியை பார்த்து என்ன சொல்றானா, இந்த மிருகத்தை வச்சு இன்னொரு மிருகத்தை கொல்ல போறேன், உலகத்திலே மோசமான சாவு உனக்கு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை நங்குன்னு குத்திட்டு உடைக்கிறாங்க. இவன் யாரோ சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒருத்த கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணாலங்க அவனதான் சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வில்லன் இருக்காங்க, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்றாங்கிற பேர்ல காக்காவெல்லாம் சுட்டுட்டு இருக்கான். அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவர் இருந்துட்டு என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின் அவனும் கார் ஆக்சிடென்ட்ல ஒரு இடத்துல செத்தாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின் இவனும் எப்படி செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்டா நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு குளிக்கிட்டு போய் உட்காந்து என்னமோ எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தான்ல அந்த பெண்ணு கிடக்குதுங்க, இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த வில்லன் இருக்காங்க, இவன் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கான்னா, இந்த கூட ஒருத்தன் வந்தாலும் அவன்கிட்ட போயிட்டு பார்க்க மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுனா இந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆக முடியாது, அதனால நீ என்ன பண்றேன்னா எனக்கு பதிலாக பழி ஏத்துக்கோ, கிட்ட நிறைய கம்பெனி இருக்குல்ல அதுல ஏதாவது ஒரு கம்பெனியில உன்னை ஓனர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். மடையின உடனே என்ன பண்றான்னா, காருக்குள்ள ஒரு மெமரி கார்டு இருக்குங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா காருக்குள்ள ஒரு கேமரா இருக்கு, இதுல கார் யார் ஓட்டினது ஆக்சிடென்ட் ஆனது எல்லாமே ரெக்கார்டா இருக்கும். அதை என்ன பண்றான்னா போயிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஒரு பென் எடுத்தாங்க அந்த குழியிலே போட்டுறான். அப்புறம் இந்த வில்லன் இருக்கான்ல நம்ம ஹீரோயின் டெட் பாடி பக்கத்துல போய் உட்காந்துட்டு அந்த பேனா இருக்கு இல்லைங்க அதை எடுத்துட்டு என்ன பண்றான்னா, இன்னொருத்த மெமரி கார்டு தூக்கி போட்டாங்க அதே குழியில எடுத்து விசிறான். நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்றான்னா, அந்த டேக்காங் கம்பெனி இருக்கும் இல்லைங்க அந்த கம்பெனிக்கே போறான். அவனை இன்னைக்கு எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்திருக்கான். கம்பெனிக்குள்ள அந்த வில்லனையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அவங்க அப்பா தான் இப்போதைக்கு ஓனரா இருக்காங்க கம்பெனிக்கு. அவங்க அப்பா இருந்துட்டு நம்ம வில்லனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு செமினார் இருக்கு கம்பெனில வேலை செய்யற எல்லாருக்கும், நீயும் வந்துரு மறக்காம அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓகே சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறி போறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் வந்துட்டு அந்த செமினாருக்கு போய் உட்கார்ந்திருக்கான். அந்த செமினார்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, பணக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோம், அதுல வந்து 100% பேர்ல 21% பேர் சைக்கோவா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் வந்துட்டு என்ன சொல்றானா, நம்ம வில்லனை பார்த்து கம்பெனியோட ஓனர் சைக்கோவா இல்லையாங்கிறத நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வில்லனை பார்த்து எல்லாம் கை தட்டுறாங்க. நம்ம வில்லனும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இவன்ட்ட ஒரு 4-5 போட்டோ காமிச்சிட்டு இதுல எத்தனை பேர் சிரிக்கிறாங்க, இதுல எத்தனை பேர் வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க அதுக்கு பதில் சொல்றான். இந்த பதில் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றானா, நம்ம கம்பெனியோட ஓனர் நல்லா தான் இருக்காங்க, சைக்கோ எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் கேட்டு வில்லன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க நடக்கிறது எல்லாத்தையும் கீழே டிவியில போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கீழே இதெல்லாம் நின்று
பாத்துக்கிட்டே இருக்கான். பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவன் மூக்குல இருந்து ரத்தம் வருது. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் அவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா பிரெயின் டியூமர், அதாவது கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ இதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்ன கேட்கறானா, நான் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இந்த டாக்டர் வந்துட்டு மிஞ்சி போனா 1 மாசம் இருப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றானா 1 மாசமே அதிகண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்புறான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அவனோட பழைய ஓனர் இருக்காங்க. அவன் பெயிண்டிங் பண்ணி ஒரு கம்பெனில கொடுத்து வித்துக்கிட்டு இருப்பான். அந்த கம்பெனில இருந்து தான் கூப்பிடுறாங்க. கம்பெனில இருந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டு என்ன சொல்லுதுன்னா, பெயிண்டிங்கை நாங்க எக்ஸிபிஷன்ல வச்சிருந்தோம். அதை பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பெயிண்டிங் நாங்க விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவர் கேட்கற மாதிரி தெரியல. இந்த பெயிண்டிங்கை வாங்கியே ஆகணும்னு அடம்பிடிக்கிறாரு அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லுதுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான், எந்த மடையண்டா இந்த குப்பையை வாங்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு வந்துட்டு இந்த டேக்காங் கம்பெனியோட ஓனர் தாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு உடனே என்ன நினைக்கிறான்னா, ஆடு அதுவா பிரியாணி கடையை தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நானே அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு கிளம்புறான். பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வில்ல அங்கதான் இருக்கான். நின்று எல்லா பெயிண்டிங்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே அவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கலான்னு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. மரண தேவதை வந்துட்டு ஹீரோட்ட சொன்னாலிங்க, யாரையாவது நீ கொலை பண்ண பாத்தீங்கன்னா நான் குறுக்க வந்து தடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலிங்க. அது ஞாபகம் வருது நம்ம ஹீரோ. ஹீரோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணலான்னு பாக்குறான். இந்த வில்லன்ட்ட வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்துட்டு உங்க அப்பா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனை கூட்டிட்டு போகுதுங்க. ஹீரோ உடனே யோசிக்கிறாங்க, அந்த மரண தேவதை ஒருவேளை நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வில்லன் இருக்காங்க, இவன் வந்துட்டு ஒரு சர்ச்சுக்கு போறான். சர்ச்சில் போனா இவங்க அப்பா எல்லாருமே இருக்காங்க. வில்லனோட தம்பி இறந்துருப்பாங்க. அதுக்காக தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வில்லனோட தம்பி வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த உடனே ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்தா இல்லைங்க, அந்த உடம்போட ஓனர் தாங்க. வில்லன் இருக்காங்க, அவனோட போட்டோவை பார்த்துக்கிட்டு பிளாஷ்பேக் போறான். அதனால இந்த வில்லன்ட்ட வந்து அவனோட தம்பி என்னன்னு கேட்கறான்னா, சின்ன பசங்களா இருக்கும்போது இந்த வீட்டுல வேலை செய்யறதுல ஒரு வேலைக்காரம்மா அவங்களோட குழந்தைய எடுத்துட்டு வரல, அந்த குழந்தையோட பேர் என்னன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க இந்த வில்ல இருந்துட்டு உடனே என்னங்கிறானா, அந்த குழந்தையோட பேரெல்லாம் நான் ஏன்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தம்பி உடனே என்ன சொல்றானா, நம்ம சின்ன வயசா இருக்கும்போது விளையாண்டு இருந்தோம்ல, அப்ப அந்த குழந்தை கூட அழுதுட்டு இருந்துச்சு, உடனே ஓடி வந்து இந்த குழந்தை அழுகிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மூச்சு அமுக்கி கொல்ல பார்த்தே இல்ல, அப்புறம் யாராவது வராங்கன்னு கூட ஓடி போயிட்டில, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க வில்ல உடனே வந்துட்டு டே கம்னாட்டி இதெல்லாம் யார்ட்டியா நீ சொன்னையாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்க இவன் உடனே வந்துட்டு யார்ட்டையும் சொல்லல, ஆனா அப்பாட்ட மட்டும் ஒரு டைம் சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே யோசிக்கிறாங்க, ஓ அந்த கிழவனுக்கு அப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை மிரட்டுறாங்க. உன்ன உயிரோட வச்சிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோ, இனிமே இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவனை மிரட்டிட்டு நம்ம வில்லன் பாட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ உட்காந்து இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வில்லன். அப்புறமா என்ன நினைக்கிறானா, சரி இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கார்ல போய் உட்கார்றாங்க. கார்ல போய் உட்காந்து கடுப்புல கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நாய் செத்து இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் அந்த நாய்க்காக கத்திக்கிட்டு இருக்காங்களே இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கால் வருது. கம்பெனில இவனுக்காக வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, காலைல ஒரு செமினார் நடந்துச்சுல, அது உங்க அப்பா தான் நடத்தியிருக்காரு, உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக தான் நடத்தியிருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி இவன்ட்ட சொல்ல ஏற்கனவே டென்ஷன்ல தான் இருந்தான். இதெல்லாம் கேட்டு இன்னும் டென்ஷன் ஆயிட்டான். இவன் பேனா முடிக்கல ஏதோ ஒரு போதை மாத்திர மாதிரி வச்சிருக்கான். அதை எடுத்து இவன் சாப்பிட்டு போதையில கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டிட்டு போறாங்க. நம்ம வில்ல சரியான ஃபாஸ்ட்ல போய்கிட்டு இருக்காங்க. ஓரமா 2 போலீஸ்க்கு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இவன் இவ்வளவு ஃபாஸ்டா போறத பார்த்துட்டு ராத்திரியில இவ்வளவு ஃபாஸ்டா போறவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனோட காரை துரத்திக்கிட்டு போறாங்க. ஓட்டிட்டு இருக்காங்க ஒருத்தன், அவன் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கான்ல, அவன் சரியான பயந்தாங்குழியா இருந்திருக்கான். டே மெதுவா போடா, என்னால தாங்க முடியல, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பின்னாடி வர்றத பார்த்த உடனே நம்ம வில்லன் நிப்பான்னு பாத்தீங்கன்னா அப்பதாங்க இன்னும் வேகமா காரை ஓட்டிட்டு போறான். அவங்களும் நிக்காம பின்னாடி துரத்திக்கிட்டே போறாங்க நம்ம வில்லனை. கடைசியா நம்ம வில்லன் ஒரு டெட் எண்ட்ல மாட்டிட்டாங்க. போறதுக்கு வேற வழியே இல்லாம பிரேக் போட்டு காரை நிறுத்துறான். அப்புறம் இந்த 2 போலீஸ்காரங்க அந்த பையன் மட்டும் போயிட்டு நம்ம வில்லன்ட்ட ஐடி கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நம்ம வில்லனுக்கு ஃபைன் மட்டும் போட்டு கிளம்பலான்னு பார்த்தா கடைசியா நம்ம வில்லன் போதையில இருக்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் கொஞ்சம் வெளியே வாங்க உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனை இவனே வெளியே பிடிச்சி இழுக்கிறான். அப்புறம் நம்ம வில்லன் வந்துட்டு வெளியே வந்துட்டு என்னடா சட்டை எல்லாம் பிடிச்சி இழுக்கிற, உன் பேர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். அந்த பையனும் அவன் ஐடி கார்டை காமிச்சு இந்த மாதிரி நான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்றான். பையன் கூட ஒரு போலீஸ் வந்திருந்தான் இல்லைங்க, அவன் என்ன சொல்றான் இவன்ட்ட, டே அவன் டேக்காங் கம்பெனியோட ஓனராக போறவன்டா, அவன்கிட்ட ஏன்டா வம்பு வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம வில்லன் உடனே என்ன பண்றான்னா, ஓகே படுத்துற உதயநிதி ஸ்டாலின் இருப்பான்ல, அவங்க கூட போலீஸ் மாட்டினோடனே சந்தானத்துக்கு கால் பண்ணுவான்ல, அந்த மாதிரி டேரக்டா கமிஷனருக்கே கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி போலீஸ்காரங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல கமிஷனர் வந்துட்டு அந்த பையன்ட்ட பேசுறான். அந்த பையன் உடனே சரி சார் நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இவன்ட்ட சொல்ல அதே கிளம்புறதா அப்படியே எப்படி கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணத்துல ஒன்று பலார்னு வைக்கிறாங்க நம்ம வில்லன். அவன் கூட வந்த போலீஸ் வந்துட்டு நம்ம வில்லனை தடுக்கலான்னு பாக்குறான். உடனே வந்துட்டு நம்ம வில்லன் என்னங்கிறான் அவனை பார்த்து, அந்த இடத்த விட்டு ஒரு ஸ்டெப்னு வந்தா நீ இனிமேல் வேலையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சொல்ல அவனும் அமைதியா நிக்கிறான் அதே இடத்துல. அப்புறம் நம்ம வில்லன் இவனை போட்டு பலார்னு அடிக்கிறாங்க கண்ணமா. அப்புறம் அடிதாங்க முடியாம கடைசியா கீழே விழுந்துட்டாங்க அந்த பையன். அப்புறம் நம்ம வில்லன் என்ன பண்றான்னா காசு எடுத்து அந்த பையன் மேல தூக்கி போட்டு இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார ஒருத்தர் இருந்தாங்க, அவன் பக்கத்துல போய் என்ன சொல்றான், இதே மாதிரி தான் நான் சொல்ற பேச்ச கரெக்டா கேட்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டையும் மிரட்டிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் பாட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருக்கான் ரோட்ல. இந்த வில்லன் இருக்காங்க, இவனும் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கார்ல சரியான வேகத்துல வந்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லன் கார் குறுக்க வந்து நிக்க இவனும் உடனே டக்குன்னு பிரேக் போடுறான். அப்புறம் நம்ம வில்லன் வந்துட்டு வெளியே வந்துட்டு என்ன சொல்றான்னா, என் வீட்டு பக்கத்துல நீ என்னடா சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்க பாக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வில்லன் கார் மேல காலை வச்சுக்கிட்டு சூவை தொடச்சுக்கிட்டு இருக்கான். வில்லனுக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க, ஒழுங்கா காலை எடுறா கார் மேல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோ சொன்ன உடனே கால் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இன்னொரு கால் எடுத்து வைக்கிற மறுபடியும் நம்ம வில்லன் உடனே நம்ம ஹீரோட்ட என்ன சொல்றான்னா, இங்க செக்யூரிட்டி கேமரா கூட இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோ அதுக்கு என்ன சொல்றான்னா, அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம வில்லனுக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க.
உடனே நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு காருக்குள்ள ஏறலான்ட்டு போறான். நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு என்ன பண்றானா நம்ம வில்லன் தலையிலேயே வச்சு துப்புறாங்க. நம்ம வில்லன் உடனே என்ன சொல்றானா, டே மடையா நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ அடிக்கவே முடியலங்க. நம்ம ஹீரோ நல்லா சண்டை போடுவான்ல, அதனால தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் எவ்வளவு அடிக்க ட்ரை பண்ணியும் கடைசியா நம்ம வில்லன் தான் நம்ம ஹீரோட்ட அடி வாங்குறான். அப்புறம் நம்ம வில்லன் வந்துட்டு இதுக்கு மேல நம்மளால அடி வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போயிட்டு ஒரு பெரிய கன் எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து நீட்டுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஆத்தி என்ன துப்பாக்கி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான். நம்ம வில்லன் வந்துட்டு நம்ம ஹீரோவை கரெக்டா குறிப்பாத்து காக்காவை சொல்ற மாதிரி சுட்டுட்டான். நம்ம ஹீரோ வந்துட்டு கீழே வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம வில்லன் வந்துட்டு பக்கத்துல போயிட்டு என்னடா நாயே ஓவர் ஆட்டமா போட்ட இப்ப செத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிட்டு வில்லன் அடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க. கீழே தள்ளி விட்டு நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்துக்கிட்டான். நம்ம வில்லன் ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க. அட பைத்தியக்காரனே இப்பதான் உன்னை துப்பாக்கியில சுட்டேன் எப்படா சாகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஃபர்ஸ்டே புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லன்ட்ட சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இன்னைக்கு நைட் உனக்கு தீபாவளி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வில்ல மூஞ்சிலே எட்டி உதைக்கிறான். அப்புறம் நம்ம வில்ல மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லனை ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றான். அப்புறம் என்ன சொல்றானா நம்ம வில்லன்ட்ட, இந்த இடத்துல தான் நான் 15 பேரை கொண்டிருக்கேன், நீ 16வது ஆளா போற, உன் ஒவ்வொரு விரலையும் வெட்டி உன் கையை காலெல்லாம் வெட்டி தாண்டா உன்னை சாவடிப்பேன் பொறுமையா அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் உள்ள கூட்டு போறான். கூட்டு போயிட்டு அவன் உள்ள விட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வில்ல வந்துட்டு இந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு நம்ம வில்லன் திரும்பி பாக்குறான். நம்ம ஹீரோ பார்த்தா விழுந்து கிடக்குறாங்க கீழே மயக்கம் போட்டு. நம்ம வில்லன் ஒன்னும் புரியாம என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கொஞ்ச கழிச்சு மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு சுயநனவுக்கு வர்றான். அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது அவன் கையும் காலையும் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்றான், அவனால ஒன்னும் முடியல. எப்படி எந்திரிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்து சவுண்ட் வருதுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம வில்லங்க. வந்து நம்ம ஹீரோட்ட என்ன சொல்றானா, நீ யார கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன் எக்ஸ்பீரியன்ஸ் நீ சொன்ன, நான் என்னோட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்றான். ஒருத்தனை கொண்டது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சொல்றான். அவன் யாரை கொலை பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ அவனோட ஒரிஜினல் லைஃப்ல காலேஜ் படிக்கும்போது டேக்காங் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு ஒரு டைம் போவான்லைங்க. இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி பறந்துட்டு வந்து விழுந்தாலைங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நம்ம வில்லன் தாங்க. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கொலை. அந்த ஃபர்ஸ்ட் கொலை மட்டும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கடுத்து எத்தனை கொலை பண்ணாலும் சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் இன்னைக்கு நீ கிடைச்சிட்டு இதெல்லாம் நான் சரி பண்ணிக்குவேன் இந்த ஒரே இதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சொல்றான். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம வில்லன் வந்துட்டு ரம்பத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கழுத்துக்கிட்ட வச்சிடறாங்க. நீ எல்லாரும் பண்ண தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு மன்னிப்பு தானே இந்த கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாங்கிக்கோ மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் இருக்காங்க அவன் மூஞ்சில நம்ம ஹீரோ எச்சி துப்பிடுறான். துப்பிட்டு போட சைக்கோனாயே மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன்ட்ட சொல்ல, ஏற்கனவே நம்ம ஹீரோ மேல கோவத்துல தான் இவன் இப்படி பண்ணதுக்கு அப்புறம் சரியான டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம வில்லனுக்கு. அப்புறம் என்ன பண்றானா, ரம்பத்தை எடுத்து நம்ம ஹீரோ கால்ல வச்சு கரகரகரன்னு அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ ஐயாமான்னு கத்திக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோட ரத்தம் தெரிக்குதுங்க. அப்படியே ஹீரோ எப்படியும் விட்டுருவோம் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம வில்லன் அப்பதாங்க சிரிச்சுக்கிட்டு இன்னும் வேகமா அறுக்க ஆரம்பிக்கிறான். ரத்தம் தெறிக்க நம்ம ஹீரோட ஒரு காலையை வெட்டி எடுத்துட்டான். வெட்டி எடுத்துட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பாடா நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, வில்ல உடனே என்ன சொல்றானா, இது சும்மா ட்ரைலர் தான் பா, இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காலை வெட்டுறதுக்கு இந்த பக்கமா வந்துட்டான். அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோட சோழியே முடிஞ்சது. கதற நம்ம ஹீரோட ஒரு பாடி பார்ட்ஸையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ 8வது டைம் செத்துட்டாங்க. அவனோட இந்த சான்ஸும் முடிஞ்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வழக்கமா செத்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வருவாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் கை காலு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறான். ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒருத்தன் வெட்டி எடுத்தான். அப்புறம் நம்ம மறந்த இருக்காங்க, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து என்ன சொல்றானா, நீயும் இதுக்கு முன்னாடி எப்படியே செத்துருக்க, உன்னை குத்தி இருக்காங்க, வெட்டி இருக்காங்க, உயிரோட எரிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணக்குள்ள இதுதான் உனக்கு கொடுமையான சாவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கையை கால எல்லாத்தையும் உயிரோட இருக்கும்போதே வெட்டி எடுத்திருக்கான்ல. அது மட்டும் இல்லாம நீயும் அவனை கொல்ல எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா உன்னாலதான் அது முடியல. கடைசியில் அவன் தான் உன்னை போட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரண தேவதை சொல்ல, மரண தேவதை இப்படி எல்லாம் பேசினாலங்க நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு குலுங்கி அழுவா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். சிரிச்சுட்டு மரண தேவதை பார்த்துட்டு வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். மறுபடியும் இதுக்கு வேர்ந்துட்டு என்ன கேட்கறான்னா, அவனை கொண்டானா இல்ல நீ வேணும்னே போய் அவன்கிட்ட மாட்டி சத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, இவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நம்ம மரண தேவதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் ஏன் இப்படி சிரிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான். அந்த பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வில்லனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை கொண்டாங்க அந்த இடத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, நம்ம ஹீரோ இப்பதானே கொன்னா, அதனால கை ட்ரெஸ் எல்லாம் ஒரு ரத்தமா இருக்கு, அதனால கையை கழுவிக்கிட்டு இருக்கான். அப்படியே வில்லன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு ரூமை காட்டுறானுங்க. அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டிவி மாதிரி இருக்குங்க. அந்த டிவிக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் கை கழுவிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கிற எல்லா ரூம்லயும் சிசிடிவி கேமரா இருந்திருக்கு போல, அதெல்லாம் இதுல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வில்லன் கொண்டாலைங்க, அதுவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் போல. இதுல இங்க தாங்க ட்விஸ்டே. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட மாஸ்டர் பிளானுங்க. அவன் வேணும்னே தான் நம்ம வில்லன்ட்ட மாட்டி இருக்கான். வில்லன் கொண்டதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ அடுத்த லைஃப்ல வருவான் இல்லைங்க. இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு நம்ம வில்லனை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டு இருந்திருக்கான். அவ்வளவுதாங்க, இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அடுத்த லைஃப்ல வந்து நம்ம வில்லனை எப்படி பழி வாங்க போறோம், வில்லன் வந்துட்டு நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.